செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தடகள போட்டிகளில் பதக்கம் குவித்து வரும் சேலம் மாவட்ட மாணவர்கள் குறித்த செய்தி தொகுப்பு, நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தொழில் முனைவோருக்கான ஹேக்கத்தான் குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்டத்தில் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் உருவாகி வருகின்றனர். குறிப்பாக தடகள போட்டிகளில் பதக்கங்களை குவித்து வரும் மாணவர்கள் குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. விசையுறு பந்தினை போலே உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் மகாகவி பாரதி. சொன்னபடி உடலும் விரும்பியபடி உள்ளமும் செயல்பட அடிப்படையானது விளையாட்டுதான். ஜாதி மத இன பேதமின்றியும் உயரம் உயரமின்மை ஆண் பெண் என எந்தவித தடையும் இல்லாமல் விளையாட வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே விளையாட்டிற்கு சிறந்த உந்துதலாக அமைகிறது. ஒலிம்பிக் போன்ற போட்டிகளுக்கு நாட்டின் முதுகெலும்பாக திகழும் கிராமங்களில் இருந்து வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு கேலோ இந்தியா மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளை அரசு நடத்தி வருகிறது. தடகள பிரிவில் தொடர்ந்து நடத்தப்படும் இதுபோன்ற போட்டிகள் மூலம் கிராமங்கள் மற்றும் வளர்ந்து வரும் நகரங்களில் இருந்து வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கும் வாய்ப்பு தொடர்ந்து கிடைத்து வருவதாக கூறுகிறார் பயிற்சியாளர் இளம்பருதி. நம்ம ஏசியன் கேம்ஸ்ல வந்துட்டு ஒரு 550 பண்ணாதான் மென்ல வந்துட்டு மெடல் எடுக்க முடியும். உமன்ல பாத்தீங்கன்னா ஒரு 440 to 450 பண்ணாதான் மெடல் எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இலக்கா நிர்ணயிச்சிருக்கிறோம். உமன்ஸ் பாத்தீங்கன்னா 450யும் மென்ஸ் பார்த்தா 550யும் இலக்கா வச்சிருக்கோம். வந்துட்டு இது கட்டாயமா வந்துட்டு பண்ணணும்னு கான்ஃபிடன்ட் இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க சார். சேலத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் தடகள போட்டிகளில் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து பதக்கங்களை குவித்து சாதனை படைத்து வருகின்றனர். சேலத்தைச் சேர்ந்த பவித்ரா வெங்கடேசன் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும், கல்லூரி மாணவி கோபிகா தேசிய அளவிலான போட்டியில் தங்கப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற தேசிய அளவிலான தடகள போட்டியில் போல்வால்ட் பிரிவில் பள்ளி மாணவிகள் கன்ஷிகா மற்றும் மாணவர் சஞ்சய்குமார் தங்கப் பதக்கம் வென்றுள்ளனர். இதேபோன்று மகாலட்சுமி, காருண்யா தேவி, தர்ஷினி ஆகியோரும், ரோஹித், கிருத்திக் வாசன், சுதர்சன் ஆகியோரும் 2 தங்கம் உள்ளிட்ட 8 பதக்கங்களை வென்றுள்ளனர். மொத்தமுள்ள 12 பதக்கங்களில் 8 பதக்கங்களை சேலத்தைச் சேர்ந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளே வென்று சாதனை படைத்துள்ளனர். ஒரு 4-10 மீட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். மேபி டு த நெக்ஸ்ட் லெவல் பெரிய போல்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு 5 மீட்டர் அந்த மாதிரி அப்ரோச் பண்ண நாங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஃபுட்டுலேருந்து கிட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி மீட் நடத்துறதுனால எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் எந்த செலவும் இல்லாமல் மீட்டுக்கு வந்து கரெக்டாக போயிட்டு வரதுக்கும், அவங்க எல்லாமே எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுக்கும், அப்புறம் மெடல் பண்ணால் அவங்க அமௌண்ட் கொடுக்குறது, இதெல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இது இருக்குது. விளையாட்டில் ஜெயிப்பது போல வாழ்க்கையிலும் ஜெயிப்பதற்கு அரசு வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கையை அள்ளித்தரும் விளையாட்டுகள் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தி தைரியத்தையும் தருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தொழில் முனைவோருக்கான 36 மணி நேர ஹேக்கத்தான் நிகழ்ச்சி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. நமது அரசின் நோக்கத்தில் தொழில்துறை முக்கிய இடம் வகிக்கிறது. புதிதாக தொழில் தொடங்குவதற்கும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட தொழிலை மேம்படுத்துவதற்கும் மத்திய மாநில அரசுகள் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், மானியம், கடன் உதவிகளை வழங்கி வருகின்றன. இளைஞர்கள் மத்தியில் தீர்வுகளை கண்டறியும் வகையில் ஹேக்கத்தான் நிகழ்ச்சிகளையும் கல்வி நிறுவனங்களோடு இணைந்து அரசுகள் நடத்தி வருகின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரியானது ஸ்டார்ட் அப் டிஎனுடன் இணைந்து 36 மணி நேர தீர்வோட்டம் ஹேக்கத்தான் ஒளிமயம் 4.0 நிகழ்ச்சியை 2 நாட்களாக நடத்தியது. நாமக்கல், சேலம் மாவட்டங்களைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட மாணவர் கண்டுபிடிப்பாளர்கள் புத்தொழில் முனைவோர் பங்கேற்று வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு பல்வேறு தலைப்புகளில் தீர்வுகளை கண்டறிந்தனர். மருத்துவமனைகளில் தூய்மை பணிகளை எளிமைப்படுத்துதல், தலைமுடியிலிருந்து நுண்ணுரங்கள் தயாரித்தல், வயர்கள் இல்லாத முறையில் பேட்டரி வாகனங்களுக்கு மின்சாரம் ஏற்றுதல், நிபுணர் வழிகாட்டுதல், தொழில் தொடர்பு மற்றும் கள வாய்ப்புகளை இந்த தீர்வோட்டம் வழங்கியது. இளையோர் தங்களது படைப்பாற்றல் திறனை பயன்படுத்திக் கொள்ளவும் புதிய தொழில் முனைவோராக உருவாகவும் அரசின் ஸ்டார்ட் அப் டிஎன் நிறுவனம் இந்த வாய்ப்பை வழங்கியதாக கூறுகிறார் கல்லூரி முதல்வர் ஆர். கோபாலகிருஷ்ணன். வெறும் பிரசன்டேஷன் பிச்சிங் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு 200+ பார்ட்டிசிபென்ட்ஸ் they have done it in online. அதிலிருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு 35 teams now, 70 students from different colleges across Salem, Namakkal and outside also they are participating. So in the process it will continue forever and make sure our district will be signing in our Tamil Nadu and entire country as well. மாணவ மாணவிகள் தங்கள் புதிய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி உருவாக்கும் பொருள்கள், அதனை சந்தைப்படுத்தும் முயற்சி மற்றும் புதிய தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் ஆகியவற்றை வழங்கினர். இப்போ என்னோட ஐடியா என்னன்னா, நம்ம முடியில இருந்து விவசாயிகளுக்கு தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான ஃபர்டிலைசர், அதாவது உரத்தை நம்ம எடுக்கிறோம். அந்த கெரட்டின் ஃபர்டிலைசர் கேப்சூல் அப்படி நம்ம முடியில இருந்து தயாரிக்கக்கூடிய கேப்சூல்ல நைட்ரஜன், சல்ஃபர் கண்டென்ட், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கும். இது ஒரு பிளான்ட் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணும். அந்த கேப்சூலோட
நம்ம வந்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்தோம்னா அது வந்து நல்லா டெவலப் ஆகும். இது வந்து ஃபியூச்சருக்கு தேவையான ஐடியா. மத்திய மாநில அரசு துறைகள் நடத்தும் தீர்வோட்டங்கள் இளையோரிடம் தோன்றும் தொழில்நுட்ப எண்ணங்களுக்கு வாய்ப்பளித்து நாடு முழுவதும் அதனை பரவும் வகை செய்து வருகின்றன. இந்த தீர்வுகள் பொதுமக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றே நம்பலாம். பிரதமரின் மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். மத்திய அரசின் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைந்த விலை பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் காஞ்சிபுரத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏழை மக்களும் மலிவு விலையில் மருந்துகள் வாங்க வேண்டும். மருந்துகள் வாங்க இயலாமல் ஏழைகள் உயிர் இழக்கக்கூடாது. எனவே தான் நாடு முழுவதும் மக்கள் மருந்து மையங்கள் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் பிரதம மந்திரி ஜன் ஔஷாதி கேந்திரா திட்டம் கொண்டு வரப்பட்டு நாட்டின் பல இடங்களில் குறைந்த விலை மருந்துகள் துவக்கப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் சன்னதி தெருவில் இம்மருந்தகம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது குறித்து கடை உரிமையாளர் கௌரி கூறுகையில், நாங்க இங்க சின்ன காஞ்சிபுரத்துல மக்கள் மருந்தகம் அப்படிங்கிற மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு வரோம். இது சென்ட்ரல் கவர்மெண்டோட இது வந்து மோடியோட ஸ்கீம்ல வந்து நாங்க வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஷாப் வந்து ஒரு 4-5 வருஷமா எங்களுக்கு ஆரம்பிச்சு நடத்திட்டு வரோம். ஸோ இந்த ஷாப்ல சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை, ஸோ இன்னும் சில கேன்சருக்கு இந்த மாதிரி சில மெடிசன்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுற மெடிசன்ஸ் எல்லாமே இங்க ரொம்ப கம்மி விலையில கிடைக்குது. அதனால நிறைய பேர் இங்க வந்து உங்களுக்கு ரொம்ப பட்ஜெட்ல ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் நல்லா வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கும் அது ரொம்ப யூஸாகவும் இருக்கு. ஏற்படுத்தி கொடுத்த பிரதமர் மோடி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. இது குறித்து பயனாளிகள் கூறுகையில், என்னுடைய பெயர் ரமேஷ். சின்ன காஞ்சிபுரம் சேதுராய் தெருல நான் வசிக்கிறேன். ஐயா மோடிஜி திறந்து வைத்த இந்த மக்கள் மருந்தகம் நிறைய பேருக்கு பயன்பாட்டு உள்ளது. பாதி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்த மெடிக்கலை விட, அதாவது சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை எல்லாமே பாதி ரேட்டுக்கு கிடைக்குது. அதனால ஐயா மோடிஜிக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வி பொன்னம்பலம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு சுகர் இருக்கு. மந்த்லி பார்த்தீங்கன்னா மக்கள் மன்ற மெடிக்கல் தான் வந்து எப்பவுமே மருந்து வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளி மருந்துலாம் வாங்கியிருந்தேன் நிறைய இடத்துல. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 1500 கிட்ட வரும் ஒரு மருந்தும். சரி, இங்கே மக்கள் மருந்துன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. மத்திய அரசோடைய மக்கள் மன்றம் அங்கே வந்து மந்த்லி வாங்க சொல்ல 1500 கொடுத்து வெளியே வாங்கின மருந்து எல்லாமே இங்கே வந்து 500 முடிஞ்சிடுச்சு. இதனால நம்மளுக்கு நிறைய 1000 கிட்ட சேவிங் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்தா அந்த மருந்துக்கு இந்த மருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயமும் இல்லை. சுகர் அவருக்கு இன்னும் கம்மியாக தான் ஆகிடுது தவிர அதிகமாலாம் இல்லை. அதே மருந்து தான் எல்லாமே. அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே மருந்து தான். டாக்டர் ரெஃபர் பண்ணாலும் பரவாயில்ல போடலாம் தான் சொன்னார். எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு மிக்க நன்றி. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். தொழிலாளர்களுக்கு அரசு குறிப்பிட்டுள்ள குறைந்தபட்ச ஊதியம் கிடைப்பதை புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் உறுதி செய்துள்ளதாக தொழிலாளர் நல அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம், புதிய ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கம், சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் போன்ற நடவடிக்கைகளால் ஜவுளித்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீடு குறித்த தகவல்களை பெற 14555 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. மன அழுத்தத்தை குறைத்து உடல் சமநிலையை பாதுகாக்க மூச்சு பயிற்சி செய்ய வேண்டியது அவசியம் என்று ஆயுஷ் அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.